பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாங்க. 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறும் என்பதில் எல்லளவும் ஐயம் இல்லை. ஆனா இந்த அதிமுக கூட்டணி பாஜக வளர்த்தாது. காலேஜுக்கு போன கட்சியை எல்கேஜி கொண்டு போற மாதிரி எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு அண்ணாமலையை நாங்க உறுதியா வரவேற்கிறோம். அண்ணாமலை தலைமையில முதலமைச்சர் அண்ணாமலை வேட்பாளர் அறிவிச்சா முதலமைச்சர் 100% வெற்றி அடைவாரு. திமுக இன்னும் ஸ்ட்ராங்கான கூட்டணி தேவைப்படுது. இந்த கூட்டணி வரவேற்கிறோம். அண்ணாமலையோட மாற்ற வருத்தமளிக்கு அவரை தவிர்த்துட்டு இங்கே அரசியல் பண்ண முடியாது. எங்களை மாதிரி தொண்டர்கள் ஏகப்பட்ட பேர் அவருக்காக சப்போர்ட்டிங்காக இருக்கணும். அண்ணாமலையோட வழியில தான் நாங்கள் பயணிக்க போகிறோம். என் பேர் ராஜனுங்க. பாஜக உடனான கூட்டணியை எப்படி பாக்குறீங்க ஒரு தொண்டர்? பாஜக உடனான கூட்டணி அது வருங்காலத்தில் வெற்றி கூட்டணியாக அமையுங்கிறத எங்கள் தொண்டர்களோட கருத்தாக இருக்குது. அது ஏற்கனவே பார்லிமெண்ட்லேயே வச்சுருக்கணுங்கிறத நாங்களே ஃபீல் பண்ணோம். பார்லிமெண்ட்லேயே வச்சுருந்தா ஒரு 10-15 சீட்டு கண்டிப்பாக எங்களுக்கு எம்பி சீட் கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பு தவறு விட்டோம். அதே சமயத்தில் இந்த கூட்டணியில் இன்றைக்கி எல்லாருமே பிரிஞ்சு இருக்கிறதுனால எல்லாரும் ஒருங்கிணைச்சா தான் ஜெயிக்க முடியும். மக்கள் திலகம் பொன்மனி செம்மல் புரட்சி தலைவர் சொல்கிற மாதிரி எல்லோருக்கும் வழிகாட்ட நான் இருக்கிறேன், வந்தாரை வரவேற்க காத்திருக்கிறேன்னு சொன்னார். அந்த மாதிரி நமது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எல்லாத்தையும் அரவணைச்சு மொத்தத்தில் வெற்றி கூட்டணியாக 2026 அமையணும் அப்படிங்கிறதுக்காக நமது பொதுச் செயலாளர் எங்களோட கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாங்க. 100க்கு 100 அவர் சொன்ன மாதிரி 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறும் என்பதில் எல்லளவும் ஐயம் இல்லை. இந்த கூட்டணியால திமுக வெல்ல முடியும் சார். இந்த கூட்டணினால திமுக வெல்ல நிச்சயமா வெல்ல முடியுங்க. புரட்சித் தலைவர் அம்மா என்ன சொன்னாங்க? மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சாங்க. அம்மா செஞ்ச திட்டங்களை மக்கள் எத்தனையோ திட்டங்கள் அறிவிச்சாங்க. அந்த திட்டங்கள்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இப்போ இல்லை. எல்லாம் நாங்கள் என்ன திட்டங்கள் கொண்டு வந்தோமோ அதைத்தான் லேபிளை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த பூத்து கமிட்டிங்கிறத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவர் அம்மாவனால தான் ஏற்படுத்தப்பட்டது. அந்த பூத்து கமிட்டியே பார்த்தீங்கன்னா அதை அப்படியே காப்பி அடித்து திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நாங்கள் என்னென்ன விதமான திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோமோ அதே திட்டத்தை இவங்க லேபிள் போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒன்றும். ரெண்டாவது சட்டம் ஒழுங்கு எப்படிங்கிறது மக்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே தெரியும். எல்லாரும் லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு போதை சம்மந்தப்பட்டதா இதனால ஏகப்பட்ட இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. மக்கள் மத்தியில் அதிருப்தி 100க்கு 100 இருக்குது. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மக்கள் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ வரும், மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் எடப்பாடியாரை எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு மீண்டும் முதல்வராக அரியணையில் உட்கார வைக்கணும் தமிழக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க.